நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் இஷான் கஷ்யப், எவ்வளவு தைரியம் இருக்குனா அவனுக்கு? ஐ மீன், how dare he? இன்னைக்கு அவன் என்கிட்ட குரலை உயர்த்தி வர பேசினா, அதுவும் சுஹானா பாஜ்பாய் கிட்ட. நோ, கண்டிப்பா அவனுக்கு நான் யாருன்னு காட்டி ஆகணும். அக்கா, நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. மாமா அப்படி என்னதான் பண்ணாரு? நான் சொன்னேல, அவனை மாமான்னு கூப்பிடாதேன்னு. சரி, கூப்பிடல. ஓகே ஓகே. இஷான் அண்ணா ஓகே. அவரும் சொன்னாலையும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அதனால சேர்ந்து சினிமாக்கு போயிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ அவங்க கூட போறேன்னு என்கிட்ட சொன்ன. அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனைக்கா? நீ தேவையில்லாம கோவப்படுற. தேவையில்லாமையா? அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்குக்கு போனாங்களே, அதே என்ன சொல்ற? சோ நீ தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியில போற? நீ என்ன இஷான் கூட கம்பேர் பண்றியா சஞ்சு? ஐயோ அக்கா, நீ என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சியா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கொஞ்சம் இங்க வா. நீ இத பத்தி இஷான் மாமா கிட்ட, ஐ மீன் இஷான் அண்ணா கிட்ட உட்காந்து அமைதியா பேசுனியா இல்லையா? என்ன ப்ராப்ளம்னு அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? இல்ல அப்புறம் ஐ எம் ஷூர் நீ உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லியிருந்தீன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. உனக்கு பிடிக்காத எதையுமே அவர் பண்ண மாட்டாரு. ஹலோ, நீ எனக்கு சிஸ்டரா இல்ல இஷானுக்கா? எப்ப பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ற? நீ கிளம்பு, முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போ. இல்ல நீ ஒரு வேலை பண்ணு, நீ இஷான் கிட்ட பேசு. நானே உனக்கு கால் பண்ணி தரேன். ஓகே, இந்தா இஷான் கிட்டயே பேசு. ஸ்டாப் இட். நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். நாளைக்கு காலையில எதுவும் ஆக போறது இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வீட்ல எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. நீங்களும் சரி, உங்களோட பொண்ணு சஞ்சனாவும் சரி. இந்த ஃபாதர் டாட்டர் காம்போ இருக்கே, 2 பேரும் இஷானுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஓ ப்ளீஸ் சுஹானா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். இங்க பாரு நான் சொல்றது கேளு. நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டாச்சு. நாளைக்கு அங்க போய் இஷான் என்ன சொல்றான்னு கேட்போம். அது மட்டும் இல்லாம விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்போதைக்கு நீ இப்படி உட்காரு, நல்லா ரெஸ்ட் எடு. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கு. இல்ல, நான் தூங்க மாட்டேன். நான் தூங்கிட்டேன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் நான் காலையில எப்படி எழுந்திருப்பேன்? இந்த கோவம் எனக்கு குறையவே கூடாது. இஷானுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். அவன் என்கிட்ட குரலை உயர்த்தி. அக்கா, இவ்ளோ கோவப்படுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? மாமா அங்க அவர் வீட்ல இருக்காரு. நீங்க இவ்ளோ அப்செட்டா இருக்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். டாட், வாங்க இப்பவே போலாம். ஏன்னா நாளைக்கு காலையிலக்குள்ள என் கோவம் குறைஞ்சிருச்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் நான் ப்ராமிஸ் பண்றேன், நிச்சயமா சொல்றேன். நாளைக்கு காலையில இஷானை நாம 2 பேரும் போய் கன்ஃபரன்ட் பண்ற வரைக்கும் உன்னோட கோவத்தை தனியே விடவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. ப்ராமிஸ். அக்கா, you are so sweet. அதுவும் கோவப்படும் போது நீ என்ன ரொம்ப ஸ்வீட் ஆயிடுற. நீ என்ன டீஸ் பண்றியா? இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்க்கா. இங்க பாரு, உன் கோவத்தை நீ கண்டினியூ பண்ண. ईशान, ईशान, இங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்க? அது இல்ல, சும்மாதான் ராதா. என்னாச்சு? ராத்திரியில இருந்து இங்கேதான் இருக்கியா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லையே, சும்மாதான் இங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? நேற்று மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன்னா, அது முடிஞ்சதும் டெரஸ்க்கு அப்படியே வந்தேன். எப்படி கண்ணா சந்தன்னு எனக்கே தெரியல. ராத்திரி நீங்க வந்து உட்காந்து அப்படியே தூங்கிட்டேங்கிறியா? என்ன நடந்தது? சுகானா கூட ஏதாவது சண்டையா? ராத்திரி பூரா இங்கதான் இருந்தேன்னு சுகானா. அத்த, சின்னண்ணி, சாரி, சின்னண்ணி எங்க? அவங்க ரூம் திறந்து இருந்துச்சு, லைட் வேற எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா ரூம்ல யாரும் இல்ல. என்ன? முதல்ல நான் கூட அவங்க சீக்கிரம் எழுந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அதனால சீக்கிரமா காஃபி போட்டேன். ஆனா ரூம்ல அவங்க இல்லையே, பாத்ரூம்ல கூட இல்ல. நீ போய் பெரியம்மா ரூம்ல பாரு, ஒருவேளை அவ அங்க படுத்து தூங்கி இருக்கலாம்.
இல்ல நான் அங்க கூட பாத்துட்டேன். அவங்க அங்கேயும் இல்ல. அவங்க தாத்தாவோட ரூம்லயும் இல்ல. சுகானா எங்க போனா? இஷான், எனக்கு எதுவும் தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. சுகானா எங்க போனான்னு உனக்கு தெரியாதா என்ன? உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன நடந்தது சொல்லு. சென்னானி, சென்னானி, நிஷா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு. சுஹானா வீட்டை விட்டு போயிருக்கா. ஆனா அதை பத்தி நம்ம யாருக்குமே தெரியல. இலேஷ், நேத்து ராத்திரி இத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஏடாகுடமா நடக்கும்னு. சுஹானா எப்பவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவா. இருந்தாலும் இந்த வாட்டி சுஹானாவுக்கும் இஷானுக்கும் நடுவுல ஏதோ பெருசா நடந்திருக்கா. கண்டிப்பா சோனாலியால தான் இப்படி நடந்திருக்கும். சோனாலியாலியா? நிஷா என்ன சொல்றா பாத்தியா? இந்த நாங்க எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த சோனாலி பொண்ணு இந்த இஷான் பின்னாடி சுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு. ஆனா ஆனா நீங்க 2 பேரும் நாங்க சொன்னதை கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க. அப்படின்னா சுகானா இஷானுக்கும் சோனாலிக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு அவ. அட கடவுளே, ஏண்டா இந்த இஷான் ஏண்டா இப்படி ஜடமாட்டா இருக்கான்? அவனுக்கு அவனுக்கு சோனாலி கூட நெருங்கி இருக்கிற விஷயம் அவ பொண்டாட்டி சுகானாக்கு பிடிக்கலன்னு கூடவா தெரியல? அவனுக்குலாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். 1ஆம் நம்பர் முட்டா பையன் அவன். ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எல்லாம் தெரியும், ஆனா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நாங்க 2 பேரும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க 2 பேரும் எங்க பேச்ச கேட்காம எங்களையே கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல நிஷா. சுகானா சந்தேகப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இஷானும் சோனாலியும் சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்கள், அவ்வளவுதான். இலேஷ், போது நிறுத்து. இப்ப கூட நாங்க சொல்றதை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. இதெல்லாம் சுகானாக்கு சுத்தமா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. சுகானாயே எந்த ஒரு பொண்ணுக்கும் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதை விடு, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நான் உன் முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துக்கல. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த சோனாலி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றா? அவ இன்னொரு பொண்ணோட உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்க கூடிய பொண்ணு தானே அவ. அப்படி இருந்தும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் இஷான் பின்னாடியே அந்த பொண்ணு சுத்திட்டு இருந்தா? அவ ஒருவேளை சோனாலி மனசுக்குள்ள இஷான காதலிக்கிறாளா என்ன? அனி ரஜினி என்ன பேசுற? அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சரி, அப்புறம் எதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணணும்? பதில் சொல்லுங்க. அவ ஒவ்வொரு தடவையும் சுஹானா முன்னாடி இஷான் சுஹானாக்கு சொந்தம் இல்ல, தனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலே. இந்த மாதிரி சோனாலிய பத்தி தப்பா பேசுறத முதல்ல நிறுத்து ரஜினி. போதும். சரி. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. சுகானா சுகானா நம்ம வீட்டை விட்டு போயிட்டாளா? நாம இப்போ உடனே இஷானை பத்தி தான் யோசிச்சாகணும். யோசிச்சு பாருங்க, அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். இஷான் சுகானாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு. எனக்கு ஒண்ணுதான் புரியல. வீட்டை விட்டு போறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சிட்டாளா? போயிட்டா நம்ம எல்லாரும் சுகானா வீட்டுக்கு போய் அவளை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். இப்ப சுகானா எங்க போயிருக்கான்னு இஷானுக்கு கூட தெரியவே தெரியாது.
எங்க இருக்கான்னு என்ன அர்த்தம்? அவ வேற எங்க போயிருப்பா? அவ அப்பா வீட்டுக்கு போயிருப்பா, இல்லனா அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா. இந்நேரத்துக்கு சின்ன மாமாவும் அத்தையும் சுஹானோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. இந்த நீங்க போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வாங்களேன். எனக்கு அத்தை அப்புறம் சின்ன மாமா முன்னாடி போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நான் போய் பார்க்கறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க எல்லாம் இஷான் கூடவே இருங்க. அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இலேஷ்னி, நீ அவனை கிண்டல் பண்ணாத. அவனே வருத்தத்தில் இருக்கான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, சுஹானா நம்ம வீட்டை விட்டு போயிட்டா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நம்ம செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. இதோட விளைவுகள் மோசமா இருக்கும்னு நான் அன்னைக்கு சொன்னல. நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி நடந்துருச்சு பாருங்க. அம்மாடி சோனாலி, நீ வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுமா? என்ன சரியாயிடும்னு சொல்றீங்க தாத்தா? எதுவுமே சரியில்லையே. அவன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இது சரியா? அங்க இன்னொரு பக்கம் இஷானை போய் பாத்தீங்களா நீங்க? அவன் ரொம்ப ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கான். என்ன சரியா இருக்கு தாத்தா? எல்லாரும் ஏன் மேல இப்ப பழிய போடுறாங்க. என்ன பத்தி தப்பா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே சரியில்லையே. இதுக்கு மேல என்ன சரியாகும்? இத பாருமா, உன்னை இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லி இருந்தா சொல்லு, நான் போய் பேசுறேன். யார் என்ன சொன்னாங்க அத சொல்லி. தாத்தா, இந்த நேரத்துல யாரு என்ன சொன்னாங்கன்றத யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல. அத பத்தி நான் கவலையும் படல. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் சுஹானாவை பத்தியும் இஷானை பத்தியும் மட்டும்தான். ஒருவேளை சுஹானா இஷானை விட்டு மொத்தமா போயிட்டானா? அப்புறம் இஷான் மொத்தமா உடைஞ்சு போயிடுவான் தாத்தா. அவன் சுஹானா மேல உயிரே வச்சிருக்கான். அவனால சுஹானா இல்லாம வாழவே முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். நம்ம சுஹானாவும் இஷான மனசார விரும்புறா. அவ வருவா, நிச்சயமா வருவா. தாத்தா, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை போறேன் என் முகத்தை. எந்த தப்பும் நடக்காது சோனாலி, எந்த தப்பும் நடக்காது. நான் சொல்றத முதல்ல நம்பு. ஆமா தாத்தா, நீங்க என்ன தயவு செஞ்சு சுஹானா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நான் அவகிட்ட பேசுறேன். நான் அவளுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, ஒரே ஒரு தடவை என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்களேன். அம்மாடி சோனாலி, நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற? இப்ப நம்ம சம்பந்தி சுஹானா கூட்டிக்கிட்டு வருவாரு. அப்ப எல்லாரும் உட்கார்ந்து பேசினா சரியாயிடும். இங்க பாருமா, உன்னை நீ ஒரு குற்றவாளியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. சொல்லப்போனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீ செஞ்சிருக்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இப்ப என்னால இன்னொரு விஷயத்தையும் உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன நடந்தாலும் அது எல்லாரோட நன்மைக்கு தான் இருக்கும். ரதத்தை ஈஷான், சித்தி, நீங்க முதல்ல அழறத நிறுத்துங்க, அப்பதான் ஏதாவது பேச முடியும். சொல்லு. அட, ஏதாவது சொல்றா. ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற?
பாதி ராத்திரியில சுகானா இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன சண்டை? கடவுளே, வீட்டு மருமகன் நடு ராத்திரியில வீட்டை விட்டு போனா என்ன அர்த்தம்? அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மள பத்தி என்ன நினைப்பாருடா? சொல்ல. அவ அப்பா வீட்டுக்கு போனாலோ இல்ல வேற எங்கேயோ. என்னடா இஷான்? இஷான், ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இஷான் அண்ணா, நீங்க சுஹானானிக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? இஷான், அவளுக்கு ஃபோன் பண்ணு, இப்பவே பண்ணு. யாராவது சுஹானாவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசுங்களே, அப்பதான் அவ எங்க இருக்கான்னு தெரிய வரும். அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, அவ நம்பர் கிடைக்கலனா அவ வீட்டுக்காவது ஃபோன் பண்ணுங்க, அப்பதான் அவளோட நிலைமை என்னன்னு தெரியும். அவ அவங்க வீட்டுக்கு போயிருந்தானா இந்நேரத்துக்கு அவங்க அப்பா நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பார்ல. ஆமா, ராதா சொல்றது சரியாதான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. இந்தர் ப்ளீஸ், நீ ஏதாவது பண்ண. சித்தி, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கூட இவன் சொல்ல மாட்டானே, என்ன பண்றது? இஷான், இஷான் சொல்றா, அட சொல்றா. இஷான், எங்கடா போற? ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஈரேனா உங்க அப்பாவை கூட்டிட்டு வர. யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல ராணு. சுஹானா தானா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவா. அக்கா, அக்கா, நீங்க என்ன பேசுறீங்க? சுஹானா நம்ம வீட்டை விட்டு வெளியேறி இருக்கா. இது ஈஷானோட வாழ்க்கை பிரச்சனை இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனையும் கூட. பெரியண்ணி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா, ஆனா நீங்க ரொம்ப அமைதியா. ராதா, ஒரு விஷயத்தை நாம பெருசாக்குனாதான் அது பெருசாகும். சுஹானா வீட்டை விட்டு போன விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாங்க? அண்ணி என்கிட்ட இப்பதான் சொன்னாங்க. அக்கா, நீங்க என்கிட்ட எதுவும். ராதா அண்ணே, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவ இருக்காளான்னு கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதோ சுஹானாவே வந்துட்டா. சுஹானா, சுஹானா, நீ எதுக்காக வீட்டை விட்டு போன? நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? டாட், நான் என் ரூமுக்கு போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாட், நான் என் ரூமுக்கு போறேன். நீங்க எல்லார்கிட்டயும் பேசுங்க, அப்புறம் நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். அட சுஹானா. ராணு, சுகானாவுக்கு என்ன ஆச்சு? அவ எல்லார் மேலேயும் கோவமா இருக்கா போல இருக்கு. அவ நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்க எல்லார்கிட்டயும் சுஹானா சார்பா கை கூப்பி மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல சம்பந்தி, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒண்ணுல பசங்களுக்குள்ள ஏதோ சின்ன சண்டை வந்திருக்கும், அவ்வளவுதான். நாம உட்காந்து பேசணும்னா எல்லாம் சரியாயிடும். டே இஷான், வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்லு. சுஹானாவை நீ அப்படி என்ன சொன்ன?
என்னடா கீழே பார்த்துக்கிட்டு இருக்க? கீழே ஏதாவது காரணம் எழுதி வச்சிருக்கா என்ன? என்னடா இது? இங்க பாருங்க, நான் சுஹானாவை பத்தி சில விஷயங்களை உங்ககிட்ட தனியா சொல்ல விரும்புறேன். ஏதோ ஒரு விஷயத்த அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு விஷயம் அவளை வேதனைப்படுத்திருக்கு. அதான் என்னன்னு இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இஷான், கேக்குறாங்கல்ல, உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லு. சுஹானா ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஷான் எப்பவும் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டான். ஆனா எனக்கு என்னமோ சுஹானானி நம்ம எல்லார் மேலயும் கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க அவ கோவத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே அவளோட வலியை அவளுக்கு வெளியே காட்டிக்க தெரியாது. அந்த மாதிரி நிலைமை வரும்போது எல்லார் மேலேயும் கோவப்படுவா. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவளை வேதனைப்படுத்தியிருக்கு.